வணக்கம் மக்களே. இன்னைக்கு வசந்த் ரவி, சத்யராஜ், தானியா ஹோப் நடித்த வெப்பன் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல சாதாரண மனுஷங்க மாதிரி சூப்பர் ஹியூமன் மனுஷங்களும் இருப்பாங்கன்னு முழுசா நம்புற நம்ம பிரபல யூடியூபரா இருக்கிற அக்னியும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தான் படத்தோட ஒன்லைன். இப்ப முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. 1942ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கு. இந்நேரத்துல நேதாஜியும் அவரோட காம்ரேட் செலியனும் இந்தியன் ஆர்மியில ஆட்கள் சேர்க்கறதுக்காக ஜெர்மனிக்கு போய் நம்ம ஹிட்லரை சந்திக்கிறாங்க. ஹிட்லரும் நேதாஜி கிட்ட எங்க சோல்ஜர்ஸோ சூப்பர் ஹியூமன் சீரமை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த சீரமை யூஸ் பண்ண சோல்ஜர்ஸோ எப்பேற்பட்ட படையா இருந்தாலும் சுக்கு நூறா நொறுக்கிடுவாருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சில சோல்ஜர்ஸை உங்க இந்தியன் ஆர்மிக்கு தரணும் சொல்றாரு. ஆனா நேதாஜியோ இது எங்க இளைஞரோட எதிர்காலத்தையே அழிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செலியனும் அந்த சூப்பர் ஹியூமன் சீரம் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தேவைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஹிட்லரோட லேபுக்குள்ள போய் அந்த சூப்பர் ஹியூமன் சீரமோட சாம்பிளையும் ஃபார்முலாவையும் திருடிட்டு வந்துடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லரோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் குரூப்பை அவரை பிடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சென்னை இந்தியாவுக்கு வரும்போது சுதந்திரம் கிடைச்சதுனால இனிமேல இந்த சூப்பர் ஹியூமன் சீரம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத இடத்துல மறைச்சு வைக்கிறாரு. இந்நேரத்துல நம்ம ஹிட்லரோட ஆட்களோ செரியனோட வீட்டை தாக்குதல் நடத்துறாங்க. இதுல செரியோட பையனுக்கு நெஞ்சடியே புல்லட் பாஞ்சி அவர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. குட்டடிப்பட்ட செரியனோ அந்த மறைச்சு வச்சிருந்த சீரத்தை எடுத்து இறந்து போன அவங்க பையன் உடம்புல செலுத்திட்டு அவரும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம செரியனோட பையனும் அரக்க மாதிரி வளர்ந்துட்டாரு. இது வரைக்கும் அவர் எங்க இருக்காரு எங்க போனாரு யாருக்குமே தெரியாது. கரண்ட்ல நள்ளிரவுல தேனி காட்டுக்குள்ள நியூட்ரினோ ரிசர்ச் சென்டருக்கு பக்கத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அதுல ஒருத்தரோ பக்கத்துல இருக்கிற லேக்குக்குள்ள போய் விழுகிறாரு. அங்க வர கவர்மெண்டோட ஸ்பெஷல் ஃபோர்ஸான NST குரூப்போ அவரை விசாரணைக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. NST ஆபீசர்ஸ் அந்த நபரை விசாரிக்கும் போதுதான் அவர் பேர் அக்னின்றதும் அவர் ஒரு பிரபல யூடியூபர்ன்றது தெரிய வருது. நம்ம அக்னியும் அந்த இடத்துக்கு கண்டென்ட்டுக்காக வந்ததாகவும் அந்த நேரத்துல 2 பேர் சண்டை போட்டு இருந்தாலும் திடீர்னு பாம்பு பிளாஸ்ட் ஆனதுனால நான் பக்கத்துல இருக்கிற லேக்குக்குள்ள தூக்கி வீசப்பட்டதா சொல்றாரு. ஆனா இதை நம்பாத நம்ம NST ஆபீசர்ஸோ நீங்க ஒரு தீவிரவாதி, அந்த பாம்பு வச்சதே நீங்க தான், ஒழுங்கா ஒத்துக்குங்கன்னு சொல்றாங்க. நம்ம அக்னியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம NST லீடரோ இவரை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவரை நான் கூட பார்த்தது கிடையாது, அவர் ஏஜென்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஏஜென்ட் எக்ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம அக்னியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஏஜென்ட் எக்ஸோ நம்ம அக்னி கிட்ட ஒரு பக்கம் நீங்க சூப்பர் ஹியூமனை பத்தி யூடியூப் வீடியோ போடுற யூடியூபரா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என்விரான்மெண்ட் கன்சர்வனிஸ்டாவும் இருக்கீங்க, இப்படி ரெண்டா இருந்தோம் நீங்க எதுக்கு அந்த இடத்துல பாம்பு வச்சீங்கன்னு திரும்ப அதே கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு நம்ம அக்னியும் மறுபடியும் நான் ஒரு யூடியூபர்னு அதே பதில் சொல்றாரு. பிளாஷ்பேக்ல நம்ம அக்னிக்கு சிறந்த யூடியூபருக்கான அவார்டு கொடுக்கறாங்க. அந்த இடத்துல கீழே ஒரு பொண்ணோட அம்மாவோ உண்மையாவே சூப்பர் ஹியூமன் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அக்னியோ பழைய புராண கதைகள்ல வர்றதெல்லாம் வெறும் கதைகள் கிடையாது, அதுல வேற ஹீரோஸ் எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அக்னியோ அந்த ஃபங்க்ஷன் வந்தப்ப எல்லாத்துக்குமே மரக்கன்ற ஒண்ணு கொடுத்து வீட்டுல போய் நட சொல்றாரு. அந்த மரக்கன்ற வாங்கிட்டு போற வீல் சேர்ல இருக்கிற பொண்ணும் அவங்க அம்மாவோட உதவி மூலமா அவங்க வீட்டுல நடுறாங்க. தேனி மலைப்பகுதியில இருக்கிற ஒரு அம்மாவோ தன் பையனை கூட்டிட்டு ரோட்ல இருக்கிற ஒரு வெள்ளரிக்காவை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பொம்மை கடைக்கு அவங்க போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லாம ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பிரேக் அடிக்காத லாரி ஒண்ணு நேரா அவரை மோதுறதுக்கு நெருங்குது. அந்த நேரத்துல ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு அந்த பையனை ரோட்டோரமா தூக்கி வீசுது. அங்க இருக்கிற மக்களும் பிடிச்சி அந்த பையனை காப்பாத்திடுறாங்க. இந்த விஷயத்த நியூஸ் சேனல்ல பாக்குற நம்ம அக்னியோ அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்கிறதா சொல்றாரு. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் லவ்வர் அவந்திகா கிட்டையும் அந்த இடத்துக்கு போய் அந்த சூப்பர் ஹியூமனை பத்தி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம யூடியூப்ல போடணும்னு சொல்றாரு. அடுத்த மொபைல அக்னிக்கு பெஸ்ட் யூடியூபர் அவார்டு கொடுத்த நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிவராஜோ அவரோட மொட்டை மாடியில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மேகசின்ல உள்ள ஒரு ஆர்டிக்கல்லையோ நம்ம சிவராஜோ காடுகளை அழிக்கிறத பத்தி போட்டிருக்கு. உடனே அந்த பேப்பரை கிழிச்சு அதுலயும் ஒரு ராக்கெட் செஞ்சு மொட்டை மாடியில இருந்து கீழே விடுறாரு. அடுத்த செகண்ட்ல மொட்டை மாடியில இருந்து கீழே பார்க் பண்ணி இருக்கிற கார் மேல நம்ம சிவராஜ் விழுந்து இறந்து போறாரு. ஏஜென்ட் எக்ஸோ நம்ம அக்னி கிட்ட சிவராஜோட டெத்ல நீ இன்வால்வ் ஆயிருக்கியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அக்னியோ
சிவராஜ் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நான் நியூஸ் சேனல்ல பார்த்ததா சொல்றாரு. அதுக்கு ஏஜென்ட் எக்ஸோ நம்ம அட்டாப்சியில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட் படி நம்ம சிவராஜோட பாடியில ஆல்கஹால் கண்டென்ட் இருந்திருக்கு. அதனால அவர் அதிகமா குடிச்சு போதை தலைக்கேறி தவறி கீழே விழுந்திருக்கலாம். இன்னொரு ரிப்போர்ட் படி அவர் கழுத்துல நெக் இன்ஜுரிஸ் இருக்கு. அதனால யாரோ கழுத்தை நெரிச்சு அவரை அன்கான்சியஸா ஆக்குனதுனால அவர் கீழே விழுந்திருக்கலாம்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் அந்த பாம்பை பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஓம்கார்னு ஒருத்தர் நேரடியாவே விசாரணைக்கு உள்ள வராரு. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இசட் செக்யூரிட்டி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவர்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஏஜென்ட் எக்ஸோ அக்னிக்கு பிரேக் விட்டுட்டு நம்ம ஓம்காரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சயின்டிஸ்டும் ஃப்ளவர்ஸ் மெடிக்கல் ரிசர்ச் சென்டரோட டைரக்டரா இருக்கிற நம்ம ஓம்காரோ இந்தியன் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ற ஆர்கனைசேஷன் தான் பிளாக் சொசைட்டி டிவிஷன் நம்பர் 9. இதுல மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இந்த பிளாக் சொசைட்டி தான் நம்ம பாலிடிக்ஸ், மீடியா, டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருந்தது. அதுல ஒரு மெம்பர் தான் நான் சொல்றாரு. ஆனால் இந்த ஹோல் பிளாக் சொசைட்டியும் கண்ட்ரோல் பண்ணுறவர் தான் நம்ம டிகேயோ சின்ன வயசுலேயே ஹைடெக் கேஜெட்ஸையும் வெப்பன்ஸையும் ஃப்ரீயாகவே நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. அதில் காசு பார்க்கறதுக்காக அதே போர் ஆயுதங்களை தீவிரவாதி இயக்கத்துக்கும் விற்கவும் ஆரம்பிச்சாரு. நானும் டிகேவும் சேர்ந்து பேனடிக் வேக்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சு அதை பிரெக்னென்ட் உமனுக்கு கொடுத்து கருவிலேயே குழந்தைகளை ஊனமாக்கினதா சொல்றாரு. அடுத்த ஆரம்பத்தில் நம்ம அக்னி கிட்ட இருந்து மரக்கண்டை வாங்கின அந்த வீல் சேரோட பொண்ணோட வீட்டுக்கு நம்ம டிகேவோட குரூப் வருது. அவங்களும் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட உங்க பொண்ணுக்கு மறுபடியும் காலை வளர வைக்க முடியும், இது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம டிகேவோட ரிசர்ச் சென்டருக்கு 2 பேரையும் கொண்டு வந்துடுறாங்க. அங்க டிகேயோ ஏற்கனவே ஹிட்லர் மாதிரி சூப்பர் ஹியூமன் சீரம்க்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு 3 குழந்தைகளை டெஸ்ட் பண்ணி கொண்டுட்டாரு. இதனால ஓம்காரா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம டிகேயும் அதையும் மீறி இப்ப வந்திருக்க பொண்ணுக்கு அந்த ஊசியை போட்டு விடுறாரு. ஊசியை போட்ட உடனே அந்த பொண்ணு கால் வளர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதோட மூக்குல ரத்தம் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிருது. அதாவது 1940 ஹிட்லர் என்ன செய்ய முயற்சி பண்ணாரோ அதே தான் இப்ப டிகே என்ற தேவ் கிருஷ்ணாவும் முயற்சி பண்றதா சொல்றாரு நம்ம ஓம்கார். அடுத்து நம்ம பிளாக் சொசைட்டி மெம்பர்ஸோட மீட்டிங்கை அட்டன் பண்ற நம்ம தேவ் கிருஷ்ணாவோ அவரோட ஐடிங் சிசிடிவி கேமரா மூலமா அவங்க மெம்பர் சிவராஜை ஏதோ ஒரு சக்தி தான் கழுத்து நெரிச்சு அப்புறம் கீழே தள்ளி விட்டு கொண்டு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. இதே மாதிரி தான் தேனி மலைப்பகுதியிலையும் ஒரு பையனா ஒரு சக்தி காப்பாத்தி இருக்கு. அதனால இந்த 2 வீடியோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. இந்நேரத்துல பிளாக் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் டிகே உட்பட சிவராஜ் அட்ரஸ்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை திறந்து பார்த்தா அவரோட பாடி கார்டோட தலை வெட்டப்பட்டு அதுக்குள்ள இருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு பேக் சொசைட்டி மெம்பரோ நம்ம கிட்ட அவன் விளையாடுறாரான்னு சொல்லி கேட்க அவரை நம்ம டிகே சுட்டு கொண்டுட்டு இது விளையாட்டு கிடையாது, அவனுக்கும் நம்மளுக்கும் நடக்கிற வார்னு சொல்றாரு. ஓம்காரோ சிவராஜோட டெத்தும் தேனி இன்சரோட கனெக்ஷன் படி அந்த சூப்பர் ஹியூமன் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவன் கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை டிகே அடையிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை அடையிறதுக்காக நான் ஒரு டெட்லி அசாசின் கேங்கை ரெடி பண்ணி அந்த சூப்பர் ஹியூமனோட வீக்னஸா இருக்கிற ஒரு டாக்ஸிக் கேஸ் மூலமா அவனை கொண்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கேஸை அந்த கேங் கிட்ட கொடுத்து அனுப்புனதா சொல்றாரு. ஓம்காரோ சின்ன வயசுல இருந்தே அந்த சூப்பர் ஹியூமனை தேடிட்டு இருக்கதாவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு ஒரு 100 பேரை அவனை அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சோம், அவன் எல்லாத்தையும் கொண்டுட்டதாவும் சொல்றாரு. அந்த சீரம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணாலும் உதாரணத்துக்கு அடுத்த நாளே எங்க பிளாக் சொசைட்டி மெம்பர்ல ஒருத்தர் மக்கள் முன்னாடியே துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டி இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் மீதம் இருந்த மெம்பர்ஸோட தலையும் வெட்டப்பட்டு நம்ம டிகேயோட வீட்டுக்கு வந்து சேர்ந்ததாகவும் சொல்றாரு. கடைசியில நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்குன்றதுனால நம்ம தேவ் கிருஷ்ணாவோ அவனை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம சூப்பர் ஹியூமனை கொல்றதுக்காக சாலமனை அனுப்பலான்னு முடிவு பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நம்ம டிகே கண்டுபிடிச்ச ஒரு மெட்டல் எலிமெண்ட் இருந்த சூட்கேஸை அவர் கூட இருந்தவரு திருடிட்டு போயிடுறாரு. அதை அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நம்ம சாலமனை அனுப்ப சாலமனோ அந்த ஆளையும் அவங்க கூட இருக்கிற ரவுடிகள் எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுட்டு அந்த சூட்கேஸை எடுத்துட்டு வந்துடுறாரு. சூட்கேஸை எடுத்துட்டு வந்து நம்ம டிகே கிட்ட கொடுக்க டிகேவோ நம்ம சாலமன் கிட்ட அந்த சூப்பர் ஹியூமனை கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்வஸ்திகை எடுத்துட்டு வரணும்னு அவர்கிட்ட சொல்றாரு. அவரும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால டிகேவோ உன் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் குளோன் மூலமா உருவாக்கி ஒரு பொண்ணை உனக்கு கொடுத்துருக்கேன், அதுக்காக நீ பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. இப்ப சாலமனும் அந்த சூப்பர் ஹியூமனை கொல்ல முடியாதுன்னு சொல்ல அதுக்காக தான் இந்த மெட்டலை கண்டுபிடிச்சதா டிகே சொல்றாரு. இந்த
மெட்டலால உலகத்துல எதை வேணாலும் வெட்டலாம், இது மூலமா அவனை கொண்டுடலாம்னு சொல்லிட்டு நம்ம சாலமனை அங்க இருந்து டிகே அனுப்பிச்சு வச்சதா ஓம்காரோ நம்ம ஏஜென்ட் எக்ஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஏஜென்ட் எக்ஸோ நம்ம ஓம்கார் கிட்ட இங்க ஏஜென்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கிறதுனால இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்றாரு. அடுத்த ஏஜென்ட் எக்ஸோ நம்ம அக்னியோட லவ்வரும் டிகேவோட பொண்ணுமான அவந்திகா கிட்ட விசாரிக்கிறாரு. அவந்திகாவோ அவங்க அப்பா கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேனிக்கு யூடியூப் சேனலோட கண்டென்ட்டுக்காக போறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. டிகே ஏற்கனவே அவங்களோட பாடி கார்ட்ஸ் இறந்து போகும்போது அதுல உள்ள டீம் மெம்பர் ஒருத்தர் விளையாட்டா எடுத்திருப்பாரு, அவரை சுட்டு கொண்டு இருப்பாரு. அவங்களோட பையன் நம்ம அவந்திகா தேனிக்கு போற விஷயத்த டேப் பண்ணி ஒட்டு கேட்டுட்டு அவங்க அப்பாவை கொண்டதோட அவங்க பொண்ணா இன்னும் கொடூரமா கொள்ளணும்னு பிளான் பண்றாரு. அக்னியும் யாரையும் சொல்ற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டு எந்திக்கிறாரு. அப்ப அவர் கையில தான் நம்ம டிகே தேடிட்டு இருக்க ஸ்வஸ்திக்கும் வச்சிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம அவந்திகா அந்த கெட்ட பணாவை பத்தி கேட்க அவரும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அடுத்த அக்னி அவந்திகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த தேனி ஆக்சிடென்ட்ல பொழைச்ச பையனை தேடி அங்க போறாங்க. அந்த மக்கள் கிட்ட விசாரிச்சதுல அவங்களுக்கு சூப்பர் ஹியூமனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதனால நம்ம அக்னியோ நேரடியா அந்த பையனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 3 டீமா பிரியிறாங்க. டீம் ஏல அவந்திகாவும் அவங்க பாடி கார்ட்ஸும், டீம் பில அக்னியும் சித்தார்த்தும், கடைசியா டீம் சில அசோக்கும் ரேஷ்மாவும். நம்ம அக்னியும் சித்தார்த்தும் அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கிட்ட அந்த இன்சிடென்ட்டை பத்தி கேட்கும் போது அவனும் எனக்கு நேரா வேகமா லாரி ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு, அதை பார்த்த உடனே நான் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டதா சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம அவந்திகாவும் அவங்க பாடி கார்ட்ஸும் அந்த பையனை தேடி வரும்போது நடுவில் ஒரு பையனை சந்திக்கிறாங்க. அவன்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அந்த பையன் பேர் டானிஷ், அவன் அந்த பழைய ஃபேக்டரி கிட்ட தான் விளையாண்டுட்டு இருப்பான்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஃபேக்டரிக்குள்ள போனதுக்கு அப்புறமே அப்ப அவந்திகாவை பழி வாங்கணும்னு நினைச்ச அந்த பையனும் ஸ்கல் மாஸ்க் போட்ட ஆட்களை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம அவந்திகாவோட பாடி கார்ட்ஸை முதல்ல கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவந்திகாவோட கையை லைட்டா முறிச்சு அதையும் வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. கடைசியா நம்ம அவந்திகாவை கொல்ல போகும்போது சூப்பர் ஹியூமன் அங்க அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அவரோட கையோட ஆக்ஷன் மூலமாவே அடிச்சு கொண்டுட்டு கடைசியா நம்ம அவந்திகாவோட கையையும் சரி பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து சூட்டா ஸ்டெயிலா குடிச்சுக்கிட்டு போறதோட இன்டர்வல் போட்டுறாங்க. அடுத்த ஏஜென்ட் எக்ஸோ நம்ம அக்னியே விசாரிக்கிறாரு. அதாவது இந்த பிளாக் சொசைட்டி மெம்பர்ஸை கொன்னது எல்லாம் நீதானே, அதை உண்மையா ஒத்துக்க சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த சூப்பர் ஹியூமன் கிட்ட அடி வாங்கின ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்துல அந்த சூப்பர் ஹியூமனோ ஒரு 55 வயசு இருக்கும். அவரோ கண்ணு மூலமாவும் கை மூலமாவே அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே நகர்த்துறாரு. அவரை தாக்குன புல்லட்ஸ் எல்லாமே அவர் முன்னாடி நின்று கீழே விழுந்துருதுன்னு சொல்றாரு. உடனே அக்னியும் இப்பயாவது நம்புங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஏஜென்ட் எக்ஸோ அவந்திகா அதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. அவந்திகாவோ அவன் ஒரு சூப்பர் ஹியூமன் கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர், அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி பவர் உள்ள ஒருத்தனாலதான் இந்த சிஸ்டத்தையே மாற்ற முடியும்னு சொல்லி அவங்கள அங்கேயே ஸ்டே பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணதா சொல்றாரு. இதை போதும் டிகேயோ அவர் சுட்டுக்கொண்ட மெம்பரோட பையன் தான் அவர் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ண விஷயத்த அந்த பையனும் அவங்க அடியானும் கார்ட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்றத டைரக்டாவே வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இதனால ஹேண்ட் ஷேப்ல இருக்கிற ஒரு 4-5 ட்ரோனை அந்த பையன் இருக்கிற காருக்கு மேல அனுப்பிச்சு அந்த ட்ரோன்ஸை வெடிக்க வச்சு அந்த பையனை போட்டு தள்ளிடுறாரு. இந்த பக்கம் அந்த சூப்பர் ஹியூமனோ காட்டுக்கு ஒதுக்குறமா இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு விலங்கு சரணாலயத்திலையும் ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு குட்டி யானையும் இவங்களும் ரொம்ப பிரியமா இருக்காங்க. இங்க நம்ம ஓம்காரோ மறுபடியும் நம்ம ஏஜென்ட் எக்ஸ் கிட்ட பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம டிகேவோ அந்த சூப்பர் ஹியூமன் அந்த சான்சரியில தான் ஒர்க் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு இருக்கிற சாலமனுக்கு போன் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த மெட்டல் எலமெண்ட்டை வச்சு அந்த சூப்பர் ஹியூமனை கொண்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாஸ்திக்கை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஸ்வாஸ்திக்ல தான் அந்த சீரத்தோட ஃபார்முலா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னோட அசாசின்ஸும் தேனி ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அங்க சூப்பர் ஹியூமனோட ஹீட் ரேடியேஷனை அல்ட்ரா மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா டிடெக்ட் பண்ற டிவைஸை அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். அது மூலமா அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. சூப்பர் ஹியூமனோட வீட்டுக்கு வர நம்ம சாலமனோ அவர் வண்டியில இருந்து அவர் ஆசையா வளர்த்த யானையோட பணத்தையும் அவர் கூட பழகுன பையனோட பணத்தையும் அவர் கண்ணு முன்னாடியே போடுறாரு. உடனே சூப்பர் ஹியூமனோ நம்ம சாலமனை கொல்ல போக அவர் வண்டியில இருக்கிற ஒரு வேவ்ஸ் பாயறதுனால அந்த சத்தம் கேட்டு
நம்ம சூப்பர் ஹியூமன் ஸ்டண்ட் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல நம்ம டிகே கொடுத்த அந்த மெட்டல் எலமெண்ட் எடுத்து அவர் தலையிலேயே அடிக்க அவர் கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு. இந்த பக்கம் தேனி ஏரியாவை தேடிட்டு வர நம்ம அசாசின்ஸ்க்கு அவங்களோட டிடெக்டர்ல 2 பாயிண்ட் காட்டுது. இதனால ஓம்காதனுக்கு போன் பண்ணி இதை சொல்ல அவர் அந்த சூப்பர் ஹியூமனும் ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆயிடுவாரு. அதனால அப்படி காமிச்சிருக்கோம். அவனை கேர்ஃபுல்லா கண்டுபிடிச்சு அந்த டாக்ஸிக் காசை அவன் மேல போட்டுருங்கன்னு சொல்றாரு. நம்ம அசாசின்ஸோ அந்த வழியா ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது குறுக்க நம்ம அக்னி, அவந்திகா, அவர் ஃப்ரெண்ட் சித்தார்த்தை மீட் பண்றாங்க. அசாசின்ஸ்க்கு அவங்க 3 பேர்ல யாரோ சூப்பர் ஹியூமன் மாதிரி டிடெக்ட் ஆகுது. இதனால அந்த டாக்ஸிக் கேஸை அவங்களுக்கு நேரா தூக்கி எறிகிறாங்க. அப்ப அக்னியும் அவரோட கை ஆக்ஷனாலேயே பாதியிலேயே அந்த டாக்ஸிக் கேஸை அந்த இடத்துலயே நிக்க வைக்கிறாரு. இது மூலமா அவரும் ஒரு சூப்பர் ஹியூமன் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்ப அக்னியும் அந்த டாக்ஸிக் கேஸை அந்த அசாசின்ஸ் மேலேயே தெளிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சக்தி மூலமா அந்த அசாசின்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாரு. ஆனா இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில நம்ம சித்தார்த் மேல குண்டடிப்பட்டு அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. இதனால அக்னியோ நம்ம அவந்திகா கிட்ட சித்தார்த் மாதிரி உனக்கு நடக்க கூடாதுன்னா என்ன நீ ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம அவந்திகா ஏஜென்ட் எக்ஸ் கிட்ட சொல்றதுனால நம்ம அக்னியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருது. இதனால பக்கத்துல இருக்கிற அக்னியும் சுத்தி இருக்கிற ஆபீசர்ஸ் அவர் பவர் மூலமா தாக்குறாரு. அப்ப நம்ம ஏஜென்ட் எக்ஸ் அவர் மொபைல்ல இருக்கிற நம்ம அக்னியோட அம்மா போட்டோவை காமிச்சு இவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா அமைதியா இருக்க சொல்லிடுறாரு. அப்ப ஏஜென்ட் எக்ஸோ நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி நீ தான் அந்த சிவராஜ கொண்டு இருக்க, இதனால ஏற்கனவே உன்னோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்க எடுத்தோம், ஆனா உனக்கு இருக்கிற சூப்பர் பவர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்போ உண்மையா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. இங்க சாலமன் கிட்ட அந்த மெட்டல் எலமெண்டால நம்ம சூப்பர் ஹியூமன் அடி வாங்கினாலும் மறுபடியும் அவரோட கை பவர் மூலமா அந்த மெட்டல் எலமெண்ட்டை தள்ளி விட்டுட்டு நம்ம சாலமனை அவர் அடிச்சு போட்டுடுறாரு. அப்ப அங்க வர்ற அக்னியும் அவர் கையில இருக்கிற ஸ்வஸ்திக்க நம்ம சூப்பர் ஹியூமன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த சூப்பர் ஹியூமன் வேற யாரும் கிடையாது, நம்ம அக்னியோட அப்பா. அதே மாதிரி சின்ன வயசுல செடியன் தான் பையனை ஒரு ஊசி போட்டு காப்பாத்திருப்பாரு. அந்த செடியனோட பையன் தான் இந்த சூப்பர் ஹியூமன். எங்க அப்பா செடியன் அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு அரக்கன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா பார்வதியை சந்திச்சேன். அவன் மூலமா தான் அமைதியான அன்பான வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் நீயும் உன் தம்பியும் பிறந்தீங்க. அப்ப நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம கிட்ட சீரம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லரோட ஆட்களோ நம்ம வீட்டை தாக்குனாங்க. இதுல நம்ம வீடு எரிஞ்சு போய் அத உங்க அம்மாவும் உங்க தம்பியும் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒன்ன மட்டும் காப்பாத்துறதுக்காக நான் வெளியே ஒன்னு கூட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம மேல ராக்கெட் லான்ச்சரை லான்ச் பண்ணாங்க. இதுல என் கை ஸ்லிப் ஆனதுனால நீ மவுண்டைன் ஸ்லோப்ஸ்ல விழுந்துட்ட. இதனால மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹிட்லர் ஆட்களை எல்லாத்தையுமே கொன்னுட்டு நான் மவுண்டைன் ஸ்லோப்ஸ்ல வந்து உன்னை தேடி பார்க்கும்போது நீ அங்கே இல்லை. இதனால மறுபடியும் தனிமையானதுனால அரக்கனாவே நான் மாறிட்டேன். இதன் மூலமா மக்களுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த மனையில தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கதா சொல்றாரு. அப்ப அக்னியோ இங்கிருந்து உங்களை கூட்டு போறதுக்காக தான் வந்தேன், ஆனா நீங்க இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. அக்னியோ சில பேரை வேட்டையாட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம சூப்பர் ஹியூமனோ ஒரு தடவை நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்றாரு. அப்ப நம்ம அக்னியோட தலையில அவர் தொட்டு பார்க்கும் போதுதான் பிளாக் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னதும் அவர் தான். இப்ப வந்திருக்க அசாசினேஷன் கொன்னது வரைக்கும் அவருக்கு தெரிய வருது. அப்ப அவர் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம சூப்பர் ஹியூமன் அவரை தடுக்கிறாரு. அதாவது நீ இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா நீ இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்காக கிளம்புற, அதனால உன்னை விட மாட்டேன்னு அந்த சூப்பர் ஹியூமன் சொல்ல அவரோ இங்க நிறைய ஏக்கர் காட்டை அழிச்சிருக்காங்க, அதுல வாழ்ற மிருகங்களும் அழிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட பவரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் காப்பாற்றலனா எப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சூப்பர் ஹியூமனோ இயற்கையே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பையன் அக்னியை தடுக்கிறாரு. இதனால 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியில நம்ம சூப்பர் ஹியூமனுக்கு அவங்க பையனை கொள்றதுக்கு சான்ஸ் வருது. இருந்தாலும் அவங்க பையன்னு சும்மா விட்டுறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம டிகேஓ பூச்சி ஷேப்ல உள்ள நிறைய ட்ரோன்ஸ்களை அவங்க 2 பேர் தலைக்கு மேல அனுப்பி வைக்கிறாரு. அது ஒன்று சேர்ந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. இதுல தான் நம்ம அக்னியும் லேக் சைட்ல தூக்கி வீசப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டு வராங்க. அக்னியும் ஏஜென்ட் எக்ஸ் கிட்ட நிறைய காட்டுகளை அழிச்சிருக்காங்க, அதுல வாழ்ற மனுஷங்களும் மிருகங்களும் அழிச்சு போயிட்டாங்க. இதனாலதான் அவங்களை எல்லாத்தையுமே கொன்னதா சொல்றாரு. இப்ப நான் ஒரு டிவிஷன்ல உள்ளவங்க தான் கொண்டு இருக்கேன், இன்னும் நிறைய டிவிஷன்ல இருக்காங்க, அவங்களையும் கொன்ன ஆகணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த ரூமுக்கு வர டிகேஓ டாக்ஸிக் கேஸை போட்டு விடுறாரு. அக்னியும் பலவீனமா ஆகுறாரு. இந்த நேரத்துல அக்னியை நோக்கி அவர் துப்பாக்கியால சுட ஃபர்ஸ்ட் டைம் அக்னி உடம்புல இருந்து ரத்தம் வருது.
உடனே டிகேஓ நம்ம அக்னி கிட்ட இருக்க ஸ்வஸ்திக்கு எடுத்துட்டு இது உனக்காக மேட் பண்ண கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுட போறாரு. அந்த நேரத்தில் ஏஜென்ட் எக்ஸோ அவர் கையோட ஆக்ஷன் மூலமாவே அதை தடுக்கிறாரு. இது மூலமா அவரும் ஒரு சூப்பர் ஹியூமன் நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப அவர் மாஸ்கை கழட்டும் போது தான் நம்ம இறந்து போயிட்டதான் நினைச்சேன் நம்ம அக்னியோட தம்பி ஆத்மா தான் அவரு. பிளாஷ்பேக்ல அம்மாவும் நானும் தீ விபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அப்ப நீயும் அப்பாவும் தப்பிச்சு போறத நாங்க பார்த்தோம். இந்நேரத்துல தான் எனக்குள்ள பவர் வெளியே வந்தது. அது மூலமாவே நான் அம்மாவை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தேன். வெளியே எல்லா இடத்துலையும் உன்னையும் அப்பாவும் தேடி பார்த்தோம், ஆனா கிடைக்கவே இல்லை. இந்த பவர்னால தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்ததுனால அம்மாவும் இந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பவரை இப்போ யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆத்மாவோ அவர்கிட்ட இருக்கிற ஐஸ் கட்டி பவர் மூலமாவே குத்துற ஐஸ் கட்டி மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு நம்ம டிகேவை குத்தி கொண்டுடுறாரு. இதோட படம் முடிஞ்சிரும்னு பார்த்தா நம்ம இறந்து போன டிகே ஒரு குளோன் தான். உண்மையான டிகே உயிரோட தான் இருக்காருன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. உண்மையான டிகேவோ பயங்கரமா அடிபட்டு கிடக்கிற நம்ம சாலமனுக்கு உடம்பு ஃபுல்லா கவசத்தை ஃபிட் பண்ணிட்டு அவர் கண்ணிலேயே லேசர் வச்சு ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்றாரு. அவரும் அயன்மேன் மாதிரி காட்டுல இருக்கிற நம்ம சூப்பர் ஹியூமனுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. அவரும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதோட பார்ட் 2க்கு லீட் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்துல நடிச்சிருக்க நம்ம வசந்த் ரவியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு துணை நடிகர் மாதிரி வந்துட்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஸ்கோர் செஞ்சிருக்காரு. என்னதான் அந்த கேரக்டருக்கு அவர் நல்லா பொருந்தி இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கை தவிர்த்திருக்கலாம். சூப்பர் ஹியூமன் சொல்லி விளம்பரப்படுத்திட்டு எதிர்பார்ப்புகளோட உள்ள நுழையிற நம்ம சத்யராஜோ எப்போ வருவாருன்னு மக்களால் தேட வச்சுட்டு இடைவெளியில மாசா இன்ட்ரோ ஆறாரு. அவருக்கு கொடுத்த ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் அந்த நேரத்துல யானைகளோட கொஞ்சறது, எதிரிகளை போட்டு புரட்டி போடுறது, அவங்க குடும்பத்தை நினைச்சு கண் கலங்குறதுன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அர்த்தம் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவோட வழக்கமான பொம்மை நாயகி மாதிரி நம்ம தானியாவோ வந்துட்டு போயிருக்காங்க. படத்தோட வில்லன்களா இருக்கிற நம்ம ராஜீவ் மேனனும் ராஜீவ் பிள்ளையும் கேரக்டர்ல அர்த்தம் கொடுக்காம கொடுத்ததை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வசனங்கள் மூலமாவே கதையை புரிய வச்சதுக்கு பதிலாக காட்சிகள் மூலமா புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்டர்வியூல சத்யராஜா ஒரு மாச இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவரோட காட்சிகளை நம்மளுக்கு எதிர்பார்த்தா ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம ராகவோட ஒளிப்பதிவும் ஜிப்ரானோட பின்னணி இசையும் படத்துக்கு பக்கபலமா அமைச்சிருக்கு. மொத்தத்துல சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் சூப்பர் ஹீரோ படம் போல ஆரம்பிச்சு நம்ம ரசிகர்களை கவர முயற்சி செய்ததுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.